இவங்கள மாதிரி ஆளுங்க, அது மெலோனி அவர்கள் மாதிரி ஆளெல்லாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்றது நான் நினைக்க கூட இல்லை. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான்லாம். தெரியுங்களா? இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இருக்காங்களே, ரொம்ப கரேஜ்ன்னு நினைச்சேன். அவங்களாம் ரொம்ப தைரியசாலி அப்படிங்கிறது போல நினைச்சேன். ஆனா தப்பு, எல்லாமே தப்பு. ஏன்னா ஒத்துக்கவே முடியலங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குலாம் அக்கறையே கிடையாது. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா என்ன, இட்டாலி மேல 2 நிமிஷத்துல வீசுனா என்ன, அதை பத்திலாம் அவங்க கொஞ்சம் கூட கவலையே படுறது இல்ல. அப்படி போல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜியா மெலோனி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சாடி இருக்காரு. அப்படியே உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கோபங்களை, ஆத்திரங்களை, வெறுப்புகளை வந்து பண்ண கொட்டியிருக்காங்க. அது இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? நான் ஏன் ஈரானோட போருக்கு போகணும்? அவங்க ஏன் என் மேல அணு ஆயுதத்தை போடணும்? அவங்க வச்சா என்ன, வைக்காட்டி எனக்கு என்ன? நான் எங்கேயோ இருக்கேன், அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. காசு கொடுத்தா ஆயில் தராங்க, நம்ம கேஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன போய் அவங்கள மிரட்டணுமா, உருட்டணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள். மெயினான விஷயம் என்னன்னா, சேட்டலைட் இமேஜ் வந்திருக்கு. ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் இமேஜ். ஏப்ரல் 10 ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ சேட்டலைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. பட் சில சேட்டலைட் இமேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 HC-130 ஜே ரக காம்பேக்ட் கிங் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிருந்திருக்கு அமெரிக்காவோடது. 2 குறைஞ்சது 200 பேராது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானங்கள்ல இருந்திருக்கலாம். டம்மி விமானத்தை அனுப்புனாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள டம்மி விமானம் போச்சு, ரிட்டர்ன் வந்துச்சு, அது வேஸ்ட் சொல்லிட்டு அங்கே எரிச்சிட்டோம்னா நம்புற மாதிரி இல்லை. முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 4 MH-6 லிட்டில் பேர்டு அப்படிங்கிற ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அந்த ஹெலிகாப்டர் தன்னப்பேல பறந்து வந்துருச்சு அப்படிங்கிற சொன்னாலும் நம்புறதுக்கு ஆள் இல்லை. அதுலயே ஆளுங்க இருந்திருப்பாங்க. நிறைய விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் விமானங்கள்லாம் வந்து பண்ணா விபத்துக்குள்ள ஆயிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தைரியமா உள்ள போய் பார்த்துருக்காங்க ஈரானுக்குள்ள. இந்த பேச்சுவார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா 3 விமானங்கள் போச்சு, 2 டீகாய். பாகிஸ்தான்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் பிரஸ் ஆளுங்களாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட ஒரு விமானம் ஈரான்ல இருந்து கிளம்பி வந்துச்சு. இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. 2 டீகாய் விமானம், ஒரு ஆளுங்க வர விமானம் அப்படிங்கிறது போல. இது ரொம்ப கம்மியான நபர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி, பரவலா இருக்கக்கூடிய செய்திகள் கிடையாது. ரொம்ப கம்மியா பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு வதந்தி. குறைஞ்சது 60 பேர்த்துக்கிட்டையாவது பிணைய கைதியா ஈரான் பிடிச்சிருக்கலாம். அவங்களத்தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு டீல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. ஈரான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொம்மை வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு, அந்த பகுதியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது போல வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு தெரியல. எல்லாம் டம்மி விமானம், சும்மா எங்களுக்கு ஊர்ல வேஸ்டா இருந்தது, அதனால ஈரான்ல கொண்டு போய் வச்சு அதை வேஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போல அனுப்புனாங்க. அதுவும் போர் சூழல்ல அப்படின்னா நம்புறதுக்கு ஆள் இல்லை. அது ஏதோ ரெஸ்கியூ மிஷன் மாதிரி தெரியல அப்படிங்கிறது போல அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். ஈரான்ல அப்படித்தான் சொன்னாங்க மீடியால. இது ரெஸ்கியூ மிஷன் கிடையாது, ஹெய்ஸ்ட் மிஷனு. அங்க இருக்கக்கூடிய யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஹெய்ஸ்ட் மிஷன். அது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல சொன்னாங்கன்னு ஈரானோட மீடியாக்கள் சொல்றாங்க, நம்ம பார்த்தோம். ஹெய்ஸ்ட் மிஷன் தோல்வினா ஒரு 2 விமானம் வந்திருக்கு, ஒரு விமானத்துக்கு குறைஞ்சது 100 பேராது இருப்பாங்க இல்லையா? அப்படிங்கிறது போல குறைஞ்சது ஒரு 60 பேராது. அங்க 2 விமானம், இங்க ஈரானோட 2 விமானம் டம்மியா வந்திருக்கு. அமெரிக்காவோட 2 விமானம் ஈரானுக்கு டம்மியா போகும்போது ஈரான்ல இருந்து 2 டம்மி விமானம் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன், எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற சிலரோட கருத்துக்கள். இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. பட் இது போல பேசிட்டு இருக்கிறாங்க. தைரியமா ஈரானுக்குள்ள போனா என்ன நடக்கும் அப்படிங்கறத
ட்ரம்ப் அவர்கள் பார்த்துருப்பாரு போல தெரியுது. அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம். பட் ஆனா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு நீங்க பாருங்க. போப் அவர்களோட தான் நான் இருக்கேன். அவர் சொன்னதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஈரானையும் அழிச்சிருவேன், சிவிலைசேஷனையும் அழிச்சிருவேன், முழுசா முடிச்சிருவேன் அப்படிங்கிறது போல பேசுறதுலாம் வந்து பண்ண ஒத்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா போப் அவர்கள் இப்ப வரைக்கும் நான் ஏன் இதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இதெல்லாம் நியாயமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது போல போப் அவர்கள் ஒரு கமெண்ட் போட்டு நிறைய விஷயம் சொன்னேன், சாராம்சம் சொல்றேன். ஸோ ஜார்ஜியா மெலோனி அவர்கள் போப் அவர்கள் சொன்னதால எதுவும் தப்பா இருக்கிற மாதிரி தெரியல. அவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயம் கமெண்ட் வரலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது போல ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பார்த்து சொல்லிக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் ஜார்ஜியா மெலோனி அவர்களை பார்த்து இது போல பேசிக்கிறாங்க. என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படிங்கறதே தெரியல. சரி, ஓகே, இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அது கூடயே இஸ்ரேல் லெபனானுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு அம்பாசிடர்ஸ் யூஎஸ் சார்பா, இஸ்ரேல் சார்பா, லெபனான் சார்பா வந்து பாத்தீங்கன்னா பேசி இருந்துக்கிறாங்க. ஸோ அப்ப பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தலைமை தாங்கி இருக்காரு. அங்க ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு. மெயினான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸை டிசார்ம் பண்றது, பாகப்பிரிவினை காக்கிநாடா உண்டு பவாட் நாடா உண்டு அப்படிங்கிறது போல அந்த பாகப்பிரிவினை எல்லை பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் பேசியிருக்கலாம். அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் பண்ணலாம், இந்த பகுதியில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் ஹிஸ்புல்லா அல்லாத ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே போல வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து திரும்பவும் நடக்க இருக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் இருக்கு. செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. மேபி வந்துன்னா வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பிரச்சனை பேசிட்டீங்கன்னா நல்லதுதான். அந்த இடத்துல இந்த இஸ்ரேல் லெபனான் மீட்டிங்கோட சாராம்சம் அங்க ஈரானுக்கு கொடுக்கப்பட்டு அக்செப்ட் செய்ய சொல்லப்படும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படி அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய காலம் பதில் சொல்லும். பேச்சுவார்த்தை நடக்குதா, அது இஸ்ரேலுக்கு ஃபேவரா இருக்கா, ஈரானுக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல பாத்திரலாம். ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியா இருக்கிறாங்களாம். எப்படியாவது என்ரிச் பண்ண மெட்டீரியலை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து நம்ம எடுத்தே ஆகணும். அதுதான் இந்த கேம்பெயினோட தொடக்கத்துல இருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும். அந்த கேம்பெயின் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனையை விடக்கூடாது அப்படிங்கிற இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள், இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் உறுதியா இருக்காரு. அதை திரும்பி சொல்லியிருக்காரு. ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் இருக்கக்கூடிய யுரேனியம் அதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஈரான் மேல அணு ஆயுதம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இஸ்ரேல் போட்டாங்கப்பா, என்ன பண்றது, நாங்க சொல்ல கேட்காம போட்டாங்கப்பா அப்படிங்கால சொல்லிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அது இருக்கிற வரைக்கும் தான் ஈரானுக்கு சேஃப்டி. அதை அவங்க பத்திரமா வச்சுக்கிறாங்களா இல்லையா, இல்ல இன்னொரு ஹெய்ஸ்ட் மிஷனுக்கு தயாராகிறாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் அச்சங்கள்லாம் இருக்கு. ஏன்னா சைனாவோட மிர்சா விஷன் இருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி, சேட்டலைட் கம்பெனி, அங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இது போல சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே டைம் வாங்குறதுக்காக பண்றாங்க. ஏன்னா அவங்களோட பில்டப், இப்ப ஜார்ஜ் புஷ் வருது, போர்டு ரெடியா இருக்கு, பிரான்ஸோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இந்த மெடிட்ரேனியன் சீல வந்து இருக்கு, இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் ஆல்ரெடி அரேபியன் சீல இருக்கு. 4 விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஈரானுக்கு எதிராக இந்த பகுதியில நிக்குது அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு வீரியமா தயாரா இருப்பாங்க. அதிகப்படியான ஆயுதங்கள் கொண்டு வந்து டிப்ளாய் பண்றதுங்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி பிப்ரவரி 28க்கு முன்னாடி விமானங்கள் பறக்கிறதும் போறதுமா இருந்ததோ அதே போல சினாரியோஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹெவியா பில்டப் பண்ணி திரும்பவும் ஈரானை அட்டாக் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுனால டைம் வாங்கிறதுக்கு தான் செய்யறாங்க. இந்த புஷ் கப்பல் வர வரைக்கும் தான். அது புஷ்ன்னு போதா இல்ல எப்படி அது புஷ் மாதிரி நிக்குதா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணி இஸ்ரேல பொழந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல குண்டுகளை போட்டு சிவிலியன் மேல வாழும் பகுதிகளில் குண்டுகள் போட்டு அழிக்கிறது, இது போல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் பெருமளவுல காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போர் எஸ்கலேட் ஆகுமா, எந்தெந்த நாடுகள் யார் யார் கூட இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுல சவுதி அரேபியா அப்படிங்கிறது மிக முக்கியமான ரோல். அவங்க யார் சைடு அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுக்கு சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டரான பிரின்ஸ் பின் ஃபர்ஹான் அவர்கள், ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, அழுத்தத்தின் காரணமாலாம் வந்து பாத்தீங்கன்னா சைடெல்லாம் இங்க பிக் பண்ண முடியாதுங்க. சவுதி அரேபியாவான நாங்க அப்புறம் அரபு நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பாலிசிஸை எங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்றபடிதான் செட் பண்ணுவோம்.
சும்மா அடுத்தவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பாலிசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுக்கு ஏற்பதான் நாங்க பாலிசிஸ செட் பண்ணுவோம். அழுத்தத்தின் காரணமாலாம் நாங்க யாரோட அணிலையும் சேர முடியாது. அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் இதே சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டரான பின் ஃபர்ஹான் அவர்கள்கிட்ட 4 நாள்ல 2 முறை பேசியிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவோட நேவல் பிளாக்கேடு வந்திருக்கு இல்லையா? சோ அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபெல் மண்டல் ஸ்ட்ரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்றாங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் எந்த ஒரு வகையிலும் தடைபடக்கூடாது, அவங்களுக்கான விஷயங்கள் சீரும் சிறப்புமா இருக்கணும்ன்றதுக்காக தான் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா யமன்ல தெற்கு யமனோட கட்டுப்பாடு, அது யுஏஇயோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெற்கு யமனை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா சவுதியோட ஆதரவு பெற்ற வடக்கு யமன் கையகப்படுத்தினாங்க. பாபேல் மண்டல் ஸ்ட்ரைப் க்ளோஸ் ஆனாலும் சரி, கல்ஃப் ஆஃப் ஒமன் பெர்ஷியன் கல்ஃப் க்ளோஸ் ஆனாலும் சரி, ஈரான் சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தங்கு தடை இல்லாம போக்குவரத்தை வந்து பண்ண யமன் வழியா பண்ணிக்கலாம். ஸோ நேரா வந்து பாத்தீங்கன்னா அரேபியன்சியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ யமன் வழியா வந்து பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதனால சவுதி அரேபியா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா சவுதி அரேபியா பிரச்சனைக்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். ஏன்னா இப்ப யமன் ஹவுதிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு சைடு ஹிஸ்புல்லா ஈரானுக்கு ஆதரவா இப்பவும் இருக்காங்க, இஸ்ரேல் அகைன்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு யமனோட அன்சர் அல்லா ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வார்ன் பண்ணிக்கிறாங்க. மிலிட்டரி ஆபரேஷனை இன்டென்சிஃபை பண்ணா நாங்க அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டாவும் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாவும் எங்களோட ஆபரேஷனை ரெசியூம் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல திரும்பவும் அந்த பாலிசி அப்படிங்கிறது ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. திரும்பவும் ஏர் டாமினன்ஸை காட்டுறதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்ணுவாங்களா? போன தடவை ஹெய்ஸ்டுக்கு ஒரு 4-5 விமானங்கள் அது போல போச்சு. 100 விமானங்கள் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. 100 அசட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த தடவை ஒரு 200-300 கிட்ட யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற கேள்விகள். வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான நாட்கள். பேச்சுவார்த்தை மூலியமா அடுத்த 2 நாட்கள பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான தீர்வுகள் எட்டப்படலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் தாக்குதல்களை தொடங்கலாம் அப்படிங்கிற பலரோட கருத்துக்களா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கும் ஒரு போன் வந்துருச்சு. நம்ம இந்த சென்ஸ் நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவோட அமெரிக்காவோட அதிபரான தேவதூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணிக்கிறார். அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கறத நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிறாரு. பல விஷயங்கள் பேசணும், இரு நாடுகளோட உறவுகள் பேசணும், எல்லாம் பேசணும், ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். குளோபல் பார்ட்னர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், இது போல பல்வேறு விஷயங்கள் வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினான விஷயம் என்ன, ஆயில் ஈரான் கிட்ட இருந்து வாங்குறீங்க, அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற போல ஏதாவது பேசியிருப்பாங்களா, என்ன எதுங்க தெரியல. ஏன்னா ஆயில் கேஸ் நம்மளது வர்த்தக போக்குவரத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இருக்கு. ஈரான் கிட்ட இருந்து வாங்கும்போது முடக்கினாங்கன்னா எப்படி என்னன்ற கேள்விகள் இருக்கு. அதை ரிலேட்டடா கூட பேசியிருக்கலாம். ஸோ இது நம்ம சார்பா நம்ம சைட்ல இருக்கக்கூடிய விஷயம். இது கூட எதுவும் இல்லாம இதுக்கப்புறம் எல்லாம் அரசாங்கம் பார்த்து எல்லாம் கரெக்டா முடிவுகள் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.